ஆத்மா நமஸ்தே சால்ட் அண்ட் பெப்பர் நேயர்களே, முருகன் அருளால் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை புரசைவாக்கம் பக்கத்தில் குயப்பேட்டையில் அருள் பாலிக்கிற அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலில் தான் இருக்கேன். இங்கே வைகாசி விசாக பெருவிழா சீரும் சிறப்புமாக செம்மையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. விழாவோட 4ஆம் நாள் நிகழ்ச்சியான இன்று, அதாவது ஜூன் 3, 2025 இரவு 8 மணிக்கு நூதன ஆட்டுக்கடா வாகனத்தில் உற்சவர் கந்தசாமி திருவீதி உலா வரப்போகிறாரு. அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற ஆன்மீகம் தொடர்பான அத்தனை வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கந்தசாமியின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, பட்டாளம் ஸ்ட்ரான்ஸ் ரோட்டோட தென்பகுதியில் தான் இந்த கோவில் இருக்குது. தாசமகன் பஸ் ஸ்டாப்பில் இருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கந்தசாமி கோவில் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில். உற்சவருக்கு இப்போ பூஜை பண்ணுறாங்க, தீபாராதனை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பூமாலைகளுக்கு நடுவே கந்தசாமி எவ்வளவு அழகாக காட்சி தர்றாரு பாருங்கள். அற்புதமான காட்சி, கண்கொள்ளா காட்சி. அவரோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்கொள்ளா காட்சி, கண் நினைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகாக இருக்கும். இப்போ சாமி சிலையை பல்லக்கில் வச்சு திருவிதி உலா எடுத்துகிட்டு போகிறாங்க. கோவில் வெளிப்பிரகாரத்தை வலம் வந்துட்டு அப்புறமா திருவிதி உலா கொண்டு போவாங்க. கோவிலை சுற்றி இருக்கிற தெருக்களில் கொண்டு போவாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சன்னிதானத்தை விட்டு உற்சவரை தோளில் சுமந்தபடி பக்தர்கள் வெளியே கொண்டு வராங்க உற்சவரை. அந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்குறீங்க. அதோ ஆட்டுக்கடா வாகனம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? அதில் தான் ஏற்ற போகிறாங்க. அருமையான காட்சி பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கார் பாருங்கள் கந்தசாமி. பூக்களால் அலங்காரம் பண்ணி அவரை இப்போ மேலே ஏற்றி வச்சிட்ருக்குறாங்க. வைகாசி 23 ஜூன் மாதம் 6ஆம் தேதி, அது 7வது நாள் காலை உற்சவம். அன்னைக்கு திருத்தேர் இழுக்கிறாங்க. காலையில் 8:30 மணிக்கு மேலே இழுக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு அமைச்சர் PK சேகர் பாபு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறாங்க. அதுவும் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக லைவும் உண்டு, ப்ளஸ் வீடியோவாகவும் எடுத்து போடுவோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ தேரை இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நிகழ்ச்சியை உங்கள் விருப்பமானவரோட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு 5ஆம் நாள் திருவிழா, தெய்வானை திருக்கல்யாணம், மயில் வாகனம், இடபா வாகன காட்சி, பஞ்சமூர்த்தி புறப்பாடெல்லாம் இருக்குது. அதில் உங்களை சந்திக்கிறேன். லைவ்லேயும் சந்திப்போம். ப்ளஸ் இந்த மாதிரி தனி வீடியோவும் எடுத்து போடுவோம். ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்யூ.